நோ பெயின் நோ கெயின். இந்த பழமொழியை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் இல்லைங்களா? எக்ஸசைஸ் பண்றதுல இருந்து ஆஃபீஸில் வேலை செய்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டாதான் முன்னுக்கு வர முடியும்னு சொல்றாங்க. ஆனா நிஜமாவே இதுதான் ஒரே வழியா வலியை தாங்கிட்டு போறது? இல்லை இதில் வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? வாங்க இதை பத்தி கொஞ்சம் குறைஞ்சு பார்க்கலாம். இப்படி கஷ்டப்படுறது உண்மையிலே நிலையான வளர்ச்சிக்கு உதவுமா? நீங்க என்ன சொல்றீங்க? இது இது ஒரு முக்கியமான கேள்விங்க. கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம். சரி, அப்போ முதல்ல எக்ஸசைஸ் விஷயத்துக்கே வருவோமே. மசிலை நல்லா ஏத்தணும்னா கொஞ்சம் உடம்ப வருத்திக்கு தான் வேணும் இல்லைங்களா? ஆனா இந்த வலிங்கிறதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குதானுங்க. ஆமாங்க, இருக்கு. லேசா ஒரு அசௌகரியமா ஃபீல் பண்றது வேற. ஆனா ஐயோ தசை கிழிய போகுது இல்ல எலும்புல ஏதோ ஆக போகுதுன்னு சொல்ற மாதிரி வர அந்த மோசமான வலி அது வேற இல்லைங்களா? கரெக்ட்டுங்க, நீங்க சொல்றது ரொம்ப சரி. அந்த மாதிரி ஒரு டேஞ்சர் சிக்னலை அதை கவனிக்காம விடுறது ரொம்ப தப்பு தானுங்க. ரொம்ப தப்புங்க. அதாவது உடம்புக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அதை தாண்டி நாம தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தா என்ன ஆகும்? ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோடுன்னு சொல்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பாரத்தை ஏத்துறது அது முக்கியம். அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா ஓய்வெடுக்கிறது, உடம்பு திரும்ப தேர்றதுக்கு டைம் கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்க. இதெல்லாம் விட்டுட்டு முடியலன்னு தெரிஞ்சோம் போட்டு வதச்சுக்கிட்டே இருந்தா அதுக்கு பேரு ஓவர் ட்ரைனிங். அதனால என்ன ஆகும்னா முதல்ல ஹார்மோன் எல்லாம் தாறுமாறாகும். அப்புறம் இம்யூன் சிஸ்டம்னு சொல்றோமே, நோய் எதிர்ப்பு சக்தி, அது வீக் ஆயிடும். சும்மா காய்ச்சல் சளின்னு வரும். ஓ அப்படியா? ஆமாங்க. அப்புறம் பெர்ஃபார்மன்ஸும் குறையும். கடைசியா பார்த்தா அடிபடுற ரிஸ்க்கும் அதிகமாகும். நம்ம உடம்பு ஒரு மிஷின் மாதிரி இல்லைங்க, அதை நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். அப்போ இது விரும்ப உடம்போட நிக்கிற பிரச்சனை இல்லைங்கிறீங்க, கரெக்டா? இல்லவே இல்ல. இப்போ வேலை செய்யற இடத்துல பாருங்க, ஹசில் கல்ச்சர்னு ஒன்னு சொல்றாங்களே. ராப்பகலா ஒரே ஓட்டம், ஓயாம உழைக்கிறது. இது மனசளவுல என்ன பாடுபடுத்துது? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது ரொம்ப பெரிய பாதிப்புங்க. அந்த பர்ன் அவுட்னு சொல்றாங்களே, அது வெறும் டயர்டா இருக்கிறதுக்கு தானே? மனசும் உடம்பும் மொத்தமா வெறுத்து போற மாதிரி ஒரு நிலைமை. ஆமா, முழுசா ஒரு எக்ஸாஷன். உணர்ச்சி ரீதியா, உடல் ரீதியா, மன ரீதியா ஒருத்தரை காலி பண்ணிடும். அப்புறம் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே இதோட சேர்ந்து வருது இல்லீங்களா? கண்டிப்பா. இத மேல தூக்கம் சரியா வராது, ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த முடியாது, சும்மா எரிஞ்சு விழுவோம். ஆமா. நம்ம சொந்தக்காரங்க கூட அவங்க கிட்ட கூட சரியா பழக முடியாது, உளவுகள்ல சிக்கல் வரும். இது பெரிய விஷயம்தான். வேடிக்கை என்னன்னா, நாம என்ன நினைக்கிறோம், நிறைய கஷ்டப்பட்டு உழைச்சா நிறைய சாதிக்கலான்னு. ஆனா பல ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி பர்ன் அவுட் ஆனா நம்மளோட கிரியேட்டிவிட்டி, அதாவது புதுசா யோசிக்கிற திறனெல்லாம் அது கணிசமா குறையுதான். ஓ அப்படியா? ப்ரொடக்டிவிட்டியும் குறையுமா? குறையுங்க. ஏன், பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிற நம்ம திறனை கூட அது மந்தமாக்கிடும்னு சொல்றாங்க. நீண்ட காலத்துல பாக்கும்போது இது நம்ம ஆரோக்கியத்துக்கும் நல்லதில்ல, நம்ம வேலைக்கும் நல்லதில்ல. அப்போ சரி, இந்த நோ பெயின் நோ கெயின் பாட்டு சரிப்பட்டு வராதுன்னா வேற எப்படிங்க நம்ம குறிக்கோள் அடையிறது? ஒர்க்கிங் ஸ்மார்ட்டர் நாட் ஹார்டர் அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அது ஒரு நல்ல கேள்வி. நம்ம உடம்பு சொல்றதையும் மனசு சொல்றதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கறது, இதுல முக்கியமான விஷயமா இருக்குமா? நிச்சயமாங்க. அதுதான் முதல் படி. உங்க உடம்பும் மனசும் கொடுக்கிற சிக்னலை கவனிக்கணும். ரொம்ப டயர்டா இருக்கா, இல்ல ஏதாவது வலிக்குதா, மனசு பாரமா இருக்கா, இதெல்லாம் சாதாரண விஷயம்னு கண்டுக்காம விடக்கூடாது. சரிங்க. ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓய்வுங்கிறது சோம்பேறித்தனம் இல்லைங்க, அதுவும் நம்ம வளர்ச்சிக்கான ஒரு முதலீடு மாதிரி. ஓ நல்ல பாயிண்ட். அப்புறம் பெரிய இலக்குகளை ஒரே நாள்ல அடையணும்னு நினைக்காம, அது சின்ன சின்னதா நம்மளால அடையக்கூடிய இலக்குகளா, ரியலிஸ்டிக் கோல்ஸா பிரிச்சுக்கணும். சரி. அது மட்டும் இல்லாம ஏதாவது தப்பு பண்ணிட்டா ஐயோ போச்சேன்னு நம்மள நாமளே திட்டிக்காம நம்ம மேலே கொஞ்சம் கருணை காட்டணும். சரி, இதுல இருந்து என்ன கத்துக்கலான்னு பார்க்கணும். செல்ஃப் கம்பேஷன் சொல்றீங்க. ஆமாங்க, அது ரொம்ப முக்கியம். வெறித்தனமா வேலை செய்யறத விட தொடர்ந்து விடாப்பிடியா கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செய்யறது, அதுதான் கன்சிஸ்டன்சி. அதுதான் நீண்ட காலத்துல நிக்கும். உண்மையான நிலைச்சு நிக்கிற வெற்றிங்கிறது வலியில நில்லுங்க, புத்திசாலித்தனமா நம்ம மேலேயே அக்கறையோட அந்த வளர்ச்சி பாதையில போறதுல தான் இருக்குது. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த நோ பெயின் நோ கெயின் ஃபார்முலா நீண்டகால ஓட்டத்துக்கும் நம்ம ஆரோக்கியத்துக்கும் அவ்வளவு உகந்தது இல்லைன்னு தோணுதுங்க. ஆமாங்க, நம்ம உடம்பையும் மனசையும் ரொம்ப வருத்திக்காம ஒரு சமநிலையோட, ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச்சோட போறதுதான் நிலையான வளர்ச்சிக்கு முக்கியம்னு புரியுது. கரெக்ட். கடைசியா உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை மட்டும். நீங்க உங்க வாழ்க்கையில இலக்குகள் அடையறதுக்கு இப்போ எந்த வழியில போயிட்டு இருக்கீங்க?
சும்மா கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்னு பேர்ல உங்களை நீங்களே வருத்திக்கிறீங்களா? இல்ல கொஞ்சம் புத்திசாலித்தனமா உங்க நலனையும் கவனிச்சுக்கிட்டு எப்படி முன்னேறலான்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.